ஸோ இவங்க 2 பேரும் நரேட்டிவ் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்படியாவது விஜய் அவர்களை அதிமுக கூட்டணி எடப்பாடி அவர்கள் தலைமையில் விஜய் அவர்களை கீழே கொண்டாந்து அதிமுக கூட இணைச்சாங்க அப்படின்னா, அதிமுக வந்து இந்த முக்கால்வாசி தொகுதிகள் ஆல்மோஸ்ட் ஒரு 75 தொகுதிகள் இப்போ வரைக்கும் சாலிடாக இருக்கிறாங்க. பேலன்ஸ் உள்ள தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இழுபறியாகவே இருக்குன்னா, அதிமுக ஓட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மாதிரி பல பேர் வந்து பிரிச்சுட்டாங்க. ப்ளஸ் அதிமுக கூட்டணி பாஜக சேர்ந்ததுக்கப்புறமே சில கட்சிகள்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓகேங்களா, முன்னாடி கூட தேமுதிக பாமக இருந்தாங்க, இப்போ அவங்களும் இப்போ அந்த கூட்டணியில் அஃபிஷியலாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வந்து அந்த பார்டர் லைனில் தோக்குறதுங்கிறது ஒரு 50 தொகுதிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு 2000-3000 ஓட்லேயே டிஃப்ரென்ஸில் தோக்குறது இல்லை பின்னாடியே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் விஜய் வந்தார்னா இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஒரு 50-60 தொகுதியில் ஈஸியாகவே எப்படி சொல்ல, ஒரு 50-60 தொகுதிகளில் இழுபறி இல்லாமல் ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் விஜய் வந்துட்டார்னா. இது இல்லாமல் விஜய்க்கும் தனி பவர் இருக்கனால, கட்சிக்கு அவருக்கும் தனி பவர் இருக்கனால ஒரு 25-30 தொகுதி பேசிக்காகவே விஜயோட வாக்குகளை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் வெற்றி பெறலாம். விஜயோட கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு அவரோட மேபி விஜய் அவர்கள் தனித்து மேபி அவரோட சின்னத்தில் நின்னாலும் சரி, ரெட்டையில் நின்னாலும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதிமுக சரி நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க 2 பேரை வச்சு இது பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் மாதிரி அந்த கருத்தை வந்து வச்சு ஆடியன்ஸு ப்ளஸ் வாக்காளர்கள், அரசியல் கட்சி தொண்டர்களே விஜய் அவர்களை கம்பல் பண்ணி எப்படியாச்சும் இந்த கூட்டணிகள் போய் சேருங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பச்சையாகவே தெரியுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் வந்து செட் பண்ணுற இந்த நரேட்டிவ் பார்த்திங்கன்னா, அதிமுக சேருங்க நரேட்டிவ் பார்த்திங்கன்னா நல்ல நரேட்டிவாக கெட்ட நரேட்டிவ் கேட்டிங்கன்னா, திமுகவை டோட்டலாக அகற்றணும் அப்படின்னா இது ஒரு நல்ல நரேட்டிவ். ஆனால் பாஜக வளர்க்குற மாதிரி இருக்குது. ஒன்று, விஜய் அவர்களோட கட்சியை விஜய் அவர்களை இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. 2, ஏன்னா இவர் அதிமுக கூட்டணியில் போனார் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல வரல. ஆனால் இவரோட கட்சிங்கிறது ஒரு அதிமுகவோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன்றிணைந்த ஒரு கட்சி மாதிரி ஆயிடும். இவர் தனியாக எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து ஒரு 50-60 எம்எல்ஏ இவர் எடுத்தாலுமே கொடுத்தாலுமே இவங்க அதை ஜெயித்தாலுமே ஸோ அந்த அடுத்த கட்சியை கொண்டு போகணும்னா அதுக்கு அந்த கட்சியை விட்டு அதிமுக திருப்பி வெளியில் வரணும். அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும். பல விஷயம்னா கடந்த காலங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பிச்சு இப்போ ஓபிஎஸ் வரைக்கும் பல விஷயங்கள் நடந்தது. அந்த கட்சியை 2 துண்டாக கிடக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் வந்து விஜய் அவர்கள் வந்து எடுக்க மாட்டேங்கிறது என்னோடய 100% நான் நம்புகிறேன். ஏன்னா அதே மாதிரி இப்போ சவுக் சங்கர் வந்து விஜய் அவர்கள் லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு கட்சியாக மீட் பண்ணியிருந்தேன். ஸோ 3 மணி நேரம் பேசினேன், அது பேசணும் இது பேசணும்